பரபரப்பான நகரத்தின் மையத்தில் சூரியன் அரிதாகவே பிரகாசிக்கும். தெருக்கள் எப்போதும் சாம்பல் நிறத்தில் மூடப்பட்டிருக்கும் இடத்தில் விசித்திரமான ஒன்று நடக்கிறது. நிழல்கள் கிசுகிசுக்கின்றன. அவை வெறுமனே அவற்றின் உரிமையாளர்களை பின்பற்றுவதில்லை. அவற்றுக்கு அவற்றின் சொந்த குரல்கள், ரகசியங்கள் மற்றும் கருத்துக்கள் உள்ளன. பெரும்பாலான மக்களுக்கு இந்த கிசுகிசுக்கள் மங்கலானவை, நகர வாழ்க்கையின் இரைச்சலின் கீழ் அரிதாகவே கவனிக்கத்தக்கவை. ஆனால் இளம் மீராவுக்கு நிழல்கள் சத்தமாகவும் விடாப்பிடியாகவும் தோன்றின. அவர்கள் அவளை தங்கள் நம்பிக்கைக்குரியவராக தேர்ந்தெடுத்தது போல. மீரா ஒரு சாதாரண பெண் அல்லது அவள் நினைத்தாள். புத்தகங்கள் மற்றும் செடிகள் நிறைந்து ஒரு சிறிய குடியிருப்பில் மீரா வசித்து வந்தாள். மீரா முதலில் தனக்கு பிடித்த காபி கடையில் காபிக்காக காத்திருந்த போது கிசுகிசுக்களை கேட்டாள். திடீரென்று ஏதோ ஒரு குரல் கேட்டது. அது அவளிடம் கேட்டது. மீண்டும் தாமதமாக, நாம் மீரா இல்லையா? அந்த குரல் அவள் கால்களுக்கு கீழே இருந்து முணுமுணுத்த நிழலில் இருந்து வருவது போல் தோன்றியது. முதலில் அவள் அதை புறக்கணித்தாள். அது அவளுடைய அதிகப்படியான கற்பனை என்று கருதினாள். ஆனால் விரைவில் கிசுகிசுக்கள் தைரியமாகி, எரிச்சலூட்டும் ஆனால் விசித்திரமான நுண்ணறிவுள்ள வர்ணனையாளரைப் போல எல்லா இடங்களிலும் அவளை பின்தொடர்ந்தன. மீராவின் நிழல் வெறும் நிழல் மட்டுமல்ல, அது அதன் சொந்த கருத்தையும் வேண்டாத அறிவுரையையும் சிரமமான உண்மைகளைக் கண்டறியும் திறமையையும் கொண்டிருந்தது. நீ பேசிக்கொண்டே இருக்கும் அந்த நாவலை நீ எப்போதாவது முடிப்பாய் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அவள் மேசையில் அமர்ந்து எழுதிக் கொண்டிருந்த மீராவின் நிழல் அவளிடம் கேட்டது. நிழலின் குரலால் அதிர்ச்சியடைந்த மீரா அவள் நாற்காலியில் இருந்து கிட்டத்தட்ட கீழே விழுந்தாள். பின்னர் நிழலின் குரல் மீரா பகலில் 2வது டோனட்டை பதுக்கி வைத்திருப்பதைக் கண்டதாக அவளிடம் சொன்னது. மீரா பயந்து நிழல்கள் தன்னை உளவு பார்ப்பதாக நினைத்தாள். இது ஒவ்வொரு காலையிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நிழலுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இருப்பினும் மீரா அதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டாள். முதலில் அதன் நுண்ணறிவு அவளுக்கு எரிச்சலூட்டுவதாக கண்டாள். ஆனால் காலப்போக்கில் அவள் கேட்க ஆரம்பித்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடைய சொந்த நிழலை விட வேறு யார் அவளை நன்றாக அறிவார்கள்? மீராவின் நிழல் மீரா ஆழமாக புதைந்து கிடந்த வாழ்க்கையின் சில பகுதிகளை வெளிப்படுத்த தொடங்கியது. ஒரு மாலை நேரத்தில் மீராவின் நிழல் அவளிடம் கிசுகிசுத்தது. கடந்த வருடம் நீ பேய் பிடித்த அந்த தோழியை நினைவில் கொள்கிறாயா? அவளுக்கு உன்னை தேவைப்பட்டது. அவள் பல நாட்கள் அழுதாள். மீராவின் நிழலின் குரல் கிட்டத்தட்ட மனச்சோர்வடைந்தது. மீராவின் சிரிப்பு மங்கிவிட்டது. மீராவின் நிழல் இனி ஒரு விளையாட்டுத்தனமான எரிச்சலாக இல்லை. அது மீரா எதிர்கொள்ள விரும்பாத கண்ணாடியாக மாறிவிட்டது. நீ கனவு காண்பதை நிறுத்திவிட்டாய் மீரா. அது ஒரு இரவு. அதன் தொனி வழக்கத்திற்கு மாறாக மென்மையானது. யாரும் பார்த்திராத வண்ணங்களில் உலகை வரைய விரும்பிய போது நினைவிருக்கிறதா? இப்போது நீ ஒரு தூரிகையை எடுக்கவே இல்லை. மீராவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நிழல் அவளை விமர்சிக்கவில்லை. அது அவள் முன்பு இருந்த நபரை பற்றி திக்கப்பட்டது. பின்னர் ஒரு நாள் மீராவின் நிழல் மீரா ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒன்றைச் சொன்னது. இடங்களை மாற்ற விரும்புகிறாயா? அது கேட்டது.
ஒரு கனமான மேகம் போல காற்றில் கேள்வி தொங்கியது. இடங்களை மாற்றவா? மீராவுக்கு அதன் அர்த்தம் கூட தெரியவில்லை. சிரிப்பதா அழுவதா என்று தெரியாமல் மீரா தயங்கினாள். நிழல் தொடர்ந்தது. நீ இந்த வாழ்க்கையை போதுமான அளவு சுமந்து வந்திருக்கிறாய். ஒருவேளை நீ என் பார்வையில் இருந்து விஷயங்களை பார்க்க விரும்புகிறாயோ? மீரா உறைந்து போனாள். இது ஒரு பொறியா அல்லது அது ஒரு வாய்ப்பா? அவள் முடிவு செய்வதற்கு முன்பே நிழல் சிரித்தது. அவள் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை அனுப்பிய மிகவும் ஆழமான சத்தம் மற்றும் இதை பற்றி யோசித்துப் பார் என்று கிசுகிசுத்தது. மறுநாள் காலை மீரா ஒரு அசாதாரண அமைதியுடன் விழித்தாள். அவளுடைய நிழல் போய்விட்டது. அவள் ஜன்னல் வழியாக பாய்ந்த சூரிய ஒளியில் அவள் கையை அசைத்தாள். எந்த நிழலும் பின்தொடர்ந்ததில்லை. முதலில் அது விடுதலையாக உணர்ந்தது. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். மீரா இப்போது நினைத்தாள், தேவையற்ற அறிவுரைகள் இல்லை, கடுமையான உண்மைகள் இல்லை. ஆனால் நாட்கள் வாரங்களாக மாறியதால் மீரா ஒரு வெறுமையை உணர்ந்தாள். அமைதி காதை கெடுக்கும் அளவுக்கு இருந்தது. அவள் நிழலின் குரலை தவறவிட்டாள். அது எரிச்சலூட்டுவதாக இருந்தது. ஆம், ஆனால் அது அவளுடைய வழிகாட்டியாகவும் அவளுடைய மனசாட்சியாகவும் அவள் இருக்கக்கூடிய நபரை நினைவூட்டுவதாகவும் இருந்தது. ஒரு மாலை மீரா ஒரு கண்ணாடியின் முன் நின்று தன் பிரதிபலிப்பை வெறித்து பார்த்தாள். அது ஒரு தந்திரமா அல்லது அது என்னை விடுவித்ததா என்று அவள் யோசித்தாள். சிந்தித்தபடி பல வருடங்களில் முதல் முறையாக ஒரு வண்ணப்பூச்சு தூரிகையை எடுத்தாள். வண்ணங்கள் சிரமமின்றி துடிப்பான மற்றும் உயிருடன் நிழலின் வார்த்தைகள் இறுதியாக அவளுக்குள் ஏதோ ஒன்றை எழுப்பியது போல. தான் யார் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல நிழல் தேவையில்லை என்பதை மீரா உணர்ந்தாள். உண்மை எப்போதும் அங்கேயே இருந்தது. அவள் கேட்க காத்திருந்தது. அதனால் மீரா தனது வாழ்க்கையை புதிதாக வாழ்ந்தாள். அவளுடைய நிழலின் உண்மைகளால் பாரமடைந்த ஒருவராக அல்ல, மாறாக அவற்றை எதிர்கொள்ள பயப்படாத ஒருவராக. நிழல்கள் ரகசியமாக கிசுகிசுத்த ஒரு நகரத்தில் தான் கேட்க வேண்டிய உரத்த குரல் அவளுடையது என்பதை மீரா புரிந்து கொண்டாள். சில நேரங்களில் மிக முக்கியமான உண்மைகள் நாம் புறக்கணிக்க முயற்சிக்கும் நம் பகுதிகளிலிருந்து வருகின்றன. கேள்வி என்னவென்றால், நாம் கேட்கும் அளவுக்கு தைரியமாக இருக்கிறோமா? நகரத்தின் மீது சூரியன் மறைந்ததும் மீராவின் நிழல் அமைதியாகவும் திரும்பியது. முதல் முறையாக அது அவளுடைய வழியை பின்பற்றியது.